நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. ஒரு சில நாழிகைகளுக்கே ஈசனை நாங்கள் பெற்றோம். அவரை இழக்க மனம் ஒப்ப மறுக்கின்றது. அப்படியெனில் தமக்கும் சிருஷ்டிக்கும் எத்தனை வேதனை இருக்கும். எங்கள் செயலினால் தாம் கண்ணீர் வடித்தீர்கள். அதற்காக எங்களை மன்னித்தருளுங்கள். எங்களது சுய விருப்பங்களை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு மகாதேவர் தன் இறைத்தன்மையை இழப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம். எவ்விதம் தேவரிஷி நாரதர் இந்திரனை தானம் பெற்று திரும்ப அளித்தாரோ அவ்விதமே ஈசனையும் வழங்குகின்றோம். தாம் செய்த உபகாரம் எனக்கு மட்டுமல்ல, இந்த அண்ட சராசரங்களுக்கும் உரியதானது. தமது இந்த மகத்துவ தியாகம் என்றும் என் நினைவில் பதிந்திருக்கும். தம் அனைவருக்கும் என் பரிபூரண ஆசிகள். உருவமாக மகாதேவர் தம்மோடு இல்லாதிருப்பினும் அருவமாக அவர் அருள் பின்தொடரும். தம் அறிவில் நிலைத்திருப்பார், சிந்தனையில் கலந்திருப்பார். என்றும் தமது ஆசானாக தமக்கு அவரே மார்க்க தரிசனம் வழங்குவார். இதனால் தம் நால்வரின் மனோரதமும் குறைவின்றி ஈடேறும். பெரும் தவறொன்றை இழுத்து விட்டோம் பிரபு. எங்களை மன்னித்தருளுங்கள். இல்லை, நீங்கள் தவறேதும் இழைக்கவில்லை. என்னை தமது ஆசானாக ஏற்றீர்கள். விரைவில் நீங்களே ஆசானாகவும் ஒரு சந்தர்ப்பம் தரிக்கும். பிரபு, இனி தாம் விரைவில் கைலாயம் திரும்புங்கள். இல்லை, எனக்காக ஒருவர் காத்திருக்கிறார். அது எவர் சுவாமி? ரிஷி கௌதமர். மன்னிக்க வேண்டுகிறேன் சுவாமி. நேற்று இரவு முதற்கொண்டு தாம் உணவு அருந்தவில்லை. அத்துடன் இன்று முற்பகல் வேளையும் கடந்தானது. இனியேனும் சிறிது உணவு அருந்தலாமே. இல்லை அகல்யா,
உணவு அருந்தும் இச்சை ஏற்படவில்லை. சுவாமி, இவ்விதம் தாம் கவலையில் ஆழ்ந்து கண்டதில்லை. இதற்கு காரணம்தான் என்ன? இந்த சரீரம், இந்த உள்ளம், இந்த வாழ்வின் பலன் என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தமது வாழ்வானது தமது குடும்பத்தாருக்கு அனைத்திலும் முக்கியமானது சுவாமி. தமது குடும்பமானது தம்மால் தான் நிறைவடைகின்றது சுவாமி. அதை அறிவேன். உன்னைப் போன்றதொரு மனைவி அமையப் பெறவும் நான் பாக்கியம் செய்தவன். பிரம்மதேவரின் புதல்வி அல்லவா? இதுநாள் மட்டும் என் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சிக்கு காரணம் நீ. இருப்பினும் அகல்யா, எந்த ஒரு ஜீவனும் சிருஷ்டியின் உய்விற்காக தன் பங்களிப்பை நிரந்தரமாக அளிக்காவிடில் அந்த ஜீவன் தன் நிலையிழந்து மகத்துவமற்றதாகும். இனி இந்த சிருஷ்டியில் சமுதாயம் உய்வடைவதற்கு தேவையான எந்த ஒரு பணியினையும் செயலாற்றும் சந்தர்ப்பம் இழந்தவனானேன். மனித இனம் மேம்பட என்னால் ஆனது இனி ஏதும் இல்லை. தாம் ஈசனை சரணடைந்தால் வழி பிறக்கும் சுவாமி. அவர் மார்க்க தரிசனம் அளிக்க வல்லவர். நான் நினைத்ததை வார்த்தையாக கூறினாய். எனது தீர்மானமும் அதுவே. மகாதேவரின் தரிசனம் பெறுவதற்கு நான் மீண்டும் கைலாயம் செல்ல உள்ளேன். இனி இப்பூமியில் என் பணி யாதென அவரிடமே வினவுகிறேன். நியாய சாஸ்திரம் படைப்பது. பிரபு, தாங்களா? பிரபு, பணிகிறோம் பிரபு. நியாய சாஸ்திரமா? ஆம் கௌதமரே, நியாய சாஸ்திரமே. தாம் இவ்விடம் வருகை புரிந்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் பிரபு. வர வேண்டும் பிரபு, வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாலாபுறத்திலிருந்தும் அசுரர்களை சுற்றி வளைத்து தாக்குவோம். அவர்கள் சுதாரிக்க வாய்ப்பளிக்க வேண்டாம். அத்துடன் சேனாதிபதி முருகர் யுத்த களத்திற்கு விரைய உள்ளார். அவர் புறப்படும் முன்பாக என் உள்ள கிடப்பை அவரிடம் வெளியிட இயலுமா? தேவசேனாவின் எண்ண ஓட்டம் எனக்கு புரிந்தது. எனினும் சேனாதிபதி தேவசேனாவின் சிந்தனையை உணராதவர். இவ்விருவரும் உரையாட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். தமது ஆணையை நான் சிரமேற்கொள்வேன் பிரபு. எனினும் நியாய சாஸ்திரம் ஏற்ற வேண்டிய காரணம்? மகிழ்ச்சியை பெறுவதிலும் மகத்துவமானது துன்ப முக்தியில் தான் கிட்டுகிறது கௌதமரே. மனிதன் பிரமையிலிருந்து விடுபட்டால்தான் துன்பத்திலிருந்து விடுபட இயலும். இனிவரும் காலங்களில் சத்திய நெறி பல்வேறு அச்சுறுத்தல்களால் சூழப்படும் போது மானிடர் பிரமையில் ஆழ்வதும் உறுதி. அந்நிலையில் வாழ்வின் சாராம்சத்தை அவர்கள் அறிவது அவசியம். அவ்விதம் உழலும் மானிடர் அனைவரும் சோதனைக்கு உட்பட்டே சத்தியத்தை உணர நேரிடும். தத்துவ ஞானத்தையும் அடைய நேரிடும். தம்மால் இயற்றப்படும் நியாய சாஸ்திரம் அத்தத்துவ நியாயத்திற்கு அடிப்படையாகும். பிரபு,
அது இயற்றப்பட வேண்டிய விதம் குறித்து சற்று விளக்குங்கள். அவசியம் கௌதமரே. யோக சாஸ்திரத்தை போன்றே நியாய சாஸ்திரத்தின் உத்தேசமும் மானிட நன்மை. சமுதாயம் உருபெறவும் அதில் சமத்துவம் நிலவவும் சிருஷ்டிக்கது அவசியமாகும். தாம் படைக்கும் நியாய சாஸ்திரமானது வேதாந்த சூத்திரமாக விளங்கும் உபபுராணமாகும். தாம் அதை படைத்தவராவீர்கள். ஆகட்டும் பிரபு. இனி தாம் நியாயத்தின் தத்துவங்கள் குறித்து விளக்குங்கள். நியாய சாஸ்திரத்தில் தாம் 16 தத்துவங்களை உள்ளடக்க வேண்டும் கௌதமரே. அந்த 8 தத்துவங்கள் யாதென கூறுங்கள் பிரபு. பிரமாணம், சம்சயம், பிரயோஜனம், திருஷ்டாந்தம், சித்தாந்தம், ஜலம், சலம், ஜாதி, நிகிரஹஸ்தானம், ஹித்வபாசம், நிர்ணயம், வாதம், விதண்டாவாதம், அவயவம், தர்க்கம், பிரமேயம். இந்த தத்துவங்களை உணர்வது நியாய சாஸ்திரங்களை படைக்க இன்றியமையாதது. பிரமாணம் எத்தனை வகைப்படும்? முதல் தத்துவம் பிரமாணம் 4 வகைப்படும். பிரத்யக்ஷம், அனுமானம், உவமானம், சப்தபேதம். இந்த 4 ஆதாரங்களின் வாயிலாக அறிவதே பிரமேயம் எனப்படும். பிரமேயம் 6 வகைப்படும் கௌதமரே. ஆன்மா, சரீரம், மனம், புத்தி, தோஷம், பலன், துன்பம், அபவர்க்கம், இந்திரியம், தன்மை, காலோட்டம், தீர்வு. இந்த 6 தத்துவங்களும் வாழ்வின் ஆதாரங்களாகும் ரிஷிகளே. நான் பெரும் பாக்கியம் செய்தவனானே. நான் விடைபெறும் வேளை நெருங்கியது. நினைவிருக்கட்டும், தமக்கிட்ட பணி சுலபமன்று. எந்த நியாய சாஸ்திரத்தை மானிட மேம்பாட்டிற்காக படைக்க உள்ளீர்கள், அதனை பிரதானமாக தாம் தமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த பணி பூர்த்தி அடைவதற்காக தமக்கு இறைவன் ஸ்ரீஹரி மற்றும் பிரம்மதேவரின் மார்க்க தரிசனமும் தேவைப்பட வாய்ப்பு உண்டு. தமது இந்த தலம் புண்ணிய ஸ்தலமாகும் ரிஷிகளே. என்றென்றும் இது இவ்விடத்திலேயே நிலைத்திருக்கும். வருங்காலத்தில் இறைவன் ஸ்ரீஹரி ராமனாக அவதரித்து இத்தலத்தினை அலங்கரிப்பார். அந்நிலையில் தாம் இயற்றவுள்ள நியாய சாஸ்திரமானது பூரணத்துவம் அடைந்து பெருமை பெறும்.
அகங்கொண்ட தேவேந்திரனே, என் சாபத்திற்கு நீயும் உரியவனாவாய். நீ ஓர் கல்லாக கடவது. மன்னியுங்கள் சுவாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் மகாதேவா. வேண்டாம் தாயே. தாம் பார்வதிக்கு மட்டும் அன்னை அல்ல, எமக்கும் அன்னைக்கு இணையானவரே. தாய் பிள்ளைகளிடத்தில் மன்னிப்பு வேண்டுவதில்லை. தன் செல்வங்களை மன்னிப்பவளே தாயாவாள். நிகழ்ந்தவைகள் பார்வதியின் உள்ளத்தில் உற்பத்தியான பயத்தால் விளைந்தவையே. அதன் பின்பும் தமது புதல்வி பாராட்டுக்குரியவளே. மீண்டும் என்னை கைலாயம் அழைத்து வந்தாள். விடையளியுங்கள். பார்வதி, மகாதேவர் மீண்டு வந்தார். இனி நம்மை சூழ்ந்த சங்கடங்களும் விலகின. இனி நானும் அரண்மனைக்கு திரும்பும் வேளை நெருங்கியது. பார்வதி, முகத்தில் கவலை ரேகை ஏன் மகளே? தாயே, அவருக்கு என் மீது உள்ள சினம் முழுவதும் விலகவில்லை. திரும்பும் வழி எங்கும் அவர் கவலையில் ஆழ்ந்திருந்தார். இதில் நீ கவலை கொள்வதற்கு ஏதுமில்லையே மகளே. அவர் சினம் கொண்டிருந்தால் சமாதானம் செய், அவரை மகிழ்ச்சி அடையச் செய். விவாகங்கள் நிகழ்ந்தேறிய பிறகு காலங்கள் அநேகம் உருண்டோடிய பின்னரும் தம்பதியினருக்கு இடையே ஊடல்கள் சகஜமே. அதுவே தாம்பத்தியம் என்னும் பந்தத்தில் பாலமாக செயல்படுகிறது. சுவாமி போஜனம். வேறு ஏதேனும் எடுத்து வரவா? வேண்டாம் பார்வதி. இன்று தமக்கு உணவில் நாட்டம் இருப்பதாக தெரியவில்லையே. இல்லை பார்வதி, அவ்விதம் ஏதும் இல்லை. சுவாமி, தமது இந்நிலையை கண்டு நான் படும் வேதனை அறிய மாட்டீர்கள்.
நான் இழைத்தது பிழையே என்பதை அறிவேன். எனினும் அதற்கு எவ்வாறு மன்னிப்பு வேண்டுவது? எவ்விதம் தம்மை சமாதானப்படுத்துவது?